ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சிஆர்டி நோட்ஸ் பேஸ் பண்ண அரிகன் புக் இருக்கு. அந்த புக்கை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புக்கை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பாலிட்டி சீரிஸ் ஆரம்பிச்சோம். இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, வெறும் நம்மளுடைய அந்த தியரி பார்த்தை மட்டும் படிக்காம அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து படிக்கணும். இப்போ நமக்கு வந்து எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க? லூசன் புக் சொல்லுவாங்க, அரிகன் சொல்லுவாங்க. இது வந்து தியரி பாட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கம்பைல் பண்ணி போட்டிருக்குது அப்படின்னா எல்லாரும் வந்து பிளாக் புக் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பினாக்கிள் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா கிரண் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, எந்த புக்கை படிக்கிறது? இதை படிச்சு இதை படிக்கணுமா, இதை பிடிச்சி அதை படிக்கணுமா, இல்லை இதை மட்டும் படிக்கணுமா, லாஸ்ட் மினிட்ல எப்படி படிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து என்னன்னா நம்ம பாலிட்டி செஷன் வந்து கொண்டு வந்தோம். என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா, நான் வந்து இந்த தியரி பார்ட்டையும் கம்பைன் பண்ற மாதிரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரியும் வந்து ஒரு சோர்ஸ் நமக்கு இருந்தால் வந்து கரெக்டா இருக்கும் இல்லையா? இந்த தியரியையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் நல்லா இருக்கும். இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து நமக்கு என்சிஆர்டி பேஸ்டு நோட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ என்சிஆர்டி இந்த நோட்ஸும் தேவைப்படுது. அப்ப இந்த மூணையுமே வந்து கம்பைன் பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ அரிகென்ட்ல வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த அரிகென்ட் வந்து எப்படின்னா நார்மலா இருக்குது. எஸ்எஸ்சிக்கு வந்து நீங்க படிப்பீங்க இல்லையா? அந்த அரிகென்ட் வந்து மனோகர் பாண்டே அவங்க போட்ட புக்கு. இப்போ இந்த புக் எப்படி இருக்கும்னா என்சிஆர்டி பேஸ்டு தியரி. ஓகே, அப்போ இந்த தியரியும் என்சிஆர்டியும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க இல்லையா? அது வந்து நியான் பிடிஎஃப்ல இருந்தோ இல்ல வந்து பிளாக் புக்ல இருந்தோ இல்ல பினாக்கில் இருந்தோ கிரண்ல இருந்தோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து ஒரு டாபிக் இருக்கு. இப்போ வேதகால பண்பாடு, வேதிக் ஏஜ் இல்ல ஸ்டோன் ஏஜ், கற்காலம், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன், சிந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த இந்த டாபிக்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினை எடுத்து இதோட நாங்க ஹைலைட் பண்ண போறோம். ஸோ அப்படி ஹைலைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை நாங்க வந்து பாலிட்டியில வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து நம்ம எந்த எதை கொண்டு போறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரி வந்து கொண்டு போறோம். ஒருவேளை பாலிட்டி வந்து நீங்க வந்து பார்க்கல, அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்காக தான் வந்து இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி சொல்ல போறோம்னா, இந்தியன் ஹிஸ்டரியில என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்ல போறேன். இது வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து எந்த வகையில வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரயில்வேஸ்ல வந்து எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரயில்வேஸ்ல வந்து ஒரு டைப் ஆஃப் விதமா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்எஸ்சில ஒரு விதமா கேட்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம வந்து என்னென்னலாம் பின்னாடி நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு ஓவர்வியூ நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். சரியா? சரி, ஓகே. நம்ம வந்து ஹிஸ்டரி வந்து மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஏன்ஷியன்ட், இன்னொன்னு வந்து மிடிவல், ஓகே. அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இது எல்லாத்துலயும் சம்மந்தப்படாத ஒண்ணு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ மொத்தமா வந்து இந்த 3ஆ தான் நம்ம வந்து பிரிப்போம். இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாடர்னுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஏன்ஷியன்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். மூணாவது வந்து மிடிவலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இது நீங்க வந்து ரயில்வேஸ்னாலும் சரி, எஸ்எஸ்சினாலும் சரி, இந்த தான் பொருந்தும். அது ஏன்னா மாடர்ன்ல தான் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, ஓகே. இந்த ஏன்ஷியன் என்ன, மிடிவல் என்ன, மாடர்ன் என்ன சொல்லி ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துறேன். ஏன்ஷியன் என்ன வந்து நம்ம கற்கால மனிதர்கள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன், வேத காலம், ஜெயினிசம், புத்திசம் இதெல்லாம் படிக்கிறது ஃபுல்லாமே ஏன்ஷியன்ட். அதாவது ரொம்ப முன்னாடி இருந்தது ஏன்ஷியன்ட். அதுக்கப்புறம் 1100ல இருந்து இல்ல 1200ல இருந்து 1700கள் வரையும். ஓகேவா? சோ இந்த டைம் வரையும் படிக்கிறது வந்து மிடிவல். நான் என்னுடைய புரிதலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 1806 வரை நான் எடுப்பேன். ஓகேவா? ஏன்னா 1806ல தான் வந்து நம்ம வெள்ளியூர் மியூட்டனி அப்படின்னு நடக்கும். சோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அதை படிப்பேன். சோ மிடிவல் என்னைய பொறுத்தவரை சொல்றேன். சோ மிடிவல் அப்படிங்கிறது வந்து அந்த தான். மாடர்ன் அப்படிங்கிறது வந்து 1806, சில பேர் 1806ல இருந்து சொல்லுவாங்க. சில பேர் 1857ல இருந்து சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களே, ஐரோப்பியர்கள் இந்தியர்கள் வந்தது அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அதுல இருந்தே மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்கு. நம்ம படிக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அது ரொம்ப இப்ப இந்த இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ தான். சோ இதுல இருந்து 1950 நம்ம சுதந்திரம் வாங்குற வரையும், சுதந்திரம் வாங்கி அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணது வரையும், இல்ல 1947 வரையும் வந்துமே சில பேர் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு சின்ன டைம் லைனை வந்து நம்ம ஹெட்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம எதுல இருந்து எது படிக்கணும் அப்படின்னு முக்கியம். நமக்கு வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து காலகட்டம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன்ப்பா இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் படிக்கணும்னு சொல்றேன். இப்ப இந்த இதுல இருந்தா இந்த 1857, 1950 அந்த இதுல இருந்தா நமக்கு அதிகமான வினாக்கள் வந்து கேட்கப்படுது. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. என்னன்னா இந்த காந்தியன் எரா இதுலயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த மிடிவெல்லே வந்து மாடர்ன்லயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். மிடிவல் நிறைய இருக்கும். எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த மாதிரி வந்து மாடர்ன்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரி, அப்போ மிடிவல் அதிகமா கேட்கறது இல்லையா அப்படின்னா, மிடிவல்லையும் கேட்கறாங்க. ஆனா மாடர்ன வந்து கம்பேர் பண்ணும்போது மிடிவல்ல வந்து கேட்கிற வினாக்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கு. இப்போ வந்து இந்த டெல்லி சுல்தானேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அதோடைய நேம்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரு கேட்பாங்க அப்படின்னா, அதுல வந்து இந்த சப்தாரி, அதுக்கப்புறம் வந்து திவானி, அந்த மாதிரி போட்டுலாம் வந்து அந்த பேர்கள் இருக்கும். ஓகேவா? அந்த முகலாய பேர்கள் சேர்ந்து இருக்கும். உருது பேர்ல நிறைய இருக்கும். பெர்ஷியன் லாங்குவேஜ்ல நிறைய பேர்கள் இருக்கும். சோ நமக்கு வந்து அந்த இதை படிக்கிறதுக்கும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
ஆனா மாடர்ன் வந்து ஈஸி. இவனுக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சாங்க, இவனுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க, காந்தி இந்த இது பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து ரொம்ப அதிகமா படிச்சிருப்போம். நிறைய பரிச்சயமா இருக்கும். இந்த லக்னோ பேக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிவில் டிசோபிலின் மூவ்மெண்ட் நடந்துச்சு. உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இப்படி சொல்லி நிறைய இது வந்து நமக்கு பழக்கப்படுறதா இருக்கும். அண்ட் இதுல என்ன அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க, வெயிட்டேஜ் அதிகமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இத வந்து நம்ம வந்து படிக்கணும். 2வது வந்து நம்ம வந்து எத படிக்கணும்னா, ஏன்ஷியன்ட் படிக்கணும். அது என்ன 2வது வந்து ஏன்ஷியன்ட் படிக்கிறதுக்கு அதுல இருக்கிற டாபிக் வந்து ரொம்ப கம்மி. ஜெயினிசம், புத்திசம், ஐவிசி, ஐவிசினா இண்டஸ் சிவிலைசேஷன், ஸ்டோன் ஏஜ்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேவா? மிஞ்சி போனா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த டாபிக் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிடலாம். சோ அதனால 2வது படிச்சுட்டு 3வது வரணும். ஓகேவா? சோ இப்போ 6 நான் சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவா சொல்லிட்டேன். இப்போ டீடைலா உள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா, சோர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். சோ சோர்சஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம கற்கால மனிதர்கள் வந்து இந்த குகையில வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாமிசம் வந்து இது வந்து பரிச்சயமா இருக்கு. இந்த விலங்கு பரிச்சயமா இருக்கு. சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம படிக்கிறோம்னா, எதை வச்சு நம்ம படிக்கிறோம்? என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து நமக்கு வந்து ஒரு தோண்ட தோண்ட வந்து ஒரு புதை வடிவமா கிடைக்குதா? இல்ல வந்து ஒரு பொருளா கிடைக்குதா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லன்னா எழுத்து வடிவமா லிட்டரரி சோர்சஸ் ஏதாவது கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்போ என்ன நம்ம ஹிஸ்டரியில வந்து ஒரு விஷயம் சொல்றோம்னா, அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் படிப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர். இப்ப நமக்கு வந்து ஒரு நாகரிகம் இருக்கு. ஓகேவா? இப்ப 1980கள்ல ஒரு விதமான டிரெஸ் நம்ம வந்து போட்டிருப்போம். 2000கள்ல ஒரு விதமான டிரெஸ் போட்டிருப்போம். 2024ல ஒரு விதமான ட்ரெண்ட் இருக்கு. அப்போ ஒரு 50, 60 வருஷத்துல 1950லலாம் வந்து ஒரு விதமான பேண்ட் போட்டிருப்போம். இப்போ ஒரு அந்த அந்த என்ன சொல்றது? அந்த ஒரு ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 50, 60 வருஷத்துலயே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு நாகரிகம் மாறிட்டு இருக்கு, ஒரு பண்பாடு மாறிட்டு இருக்கு, ஒரு பழக்கவழக்கம் மாறிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம இப்ப எந்த வருஷம் வச்சிருக்கோம்? 2024 வச்சிருக்கோம். அப்ப 2000 வருஷமா என்னென்னலாம் வந்து மாறிட்டு இருக்கு, கல்ச்சர் மாறிட்டு இருக்கு, கலாச்சாரம் மாறிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி, அதாவது வந்து நமக்கு வந்து 2000ங்கிறது வந்து நம்ம பிஃபோர் கிறிஸ்து பிறந்ததுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்ப பிஃபோர் கிறிஸ்ட் பிசில வந்து என்ன மாரி கல்ச்சர் இருந்துச்சுன்னு சொல்லி படிக்கிறது ஃபுல்லாமே இந்த இது. ஓகேவா? நியோலித்திக்ல, சால்கோலித்திக்ல, மெகாலித்திக்ல என்ன விதமான என்ன விதமான உலோகங்கள் பயன்படுத்துனாங்க, என்ன விதமான பொருட்கள் பயன்படுத்துனாங்க. இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சில கேட்பாங்க. ரயில்வேஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஐவிசி. இந்த ஐவிசில இருந்து 1 கொஸ்டின் இல்லன்னா 2 கொஸ்டின் வரதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. சோ எல்லா கொஸ்டின்லயுமே இது வந்து வந்துரும். இந்த அந்த மொகஞ்சதாரோ பத்தி, ஹரப்பா பத்தி, அதோட சைட்ஸ் பத்தி, இது வந்து எந்த ஸ்டேட்ல இப்ப இருக்கு அப்படிங்கிறத பத்தி, அங்க யூஸ் பண்ண பொருட்கள் பத்தி, இப்படி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்த பத்தி. சோ என்ன குடுத்திருக்காங்க? அதோட தோற்றம் எப்படி இருந்துச்சு? அது வந்து என்னென்ன ஃபேஸஸ் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நெறைய ஃபேஸ் இருக்கு. முன்னாடி அதுக்கப்புறம் மீடிவல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நெறைய இருக்கு. அதுல என்னென்ன சிட்டீஸ்லாம் இருந்துச்சு? இப்போ வந்து ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு விதமான இருக்கும். லோத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. அத என்ன என்ன நகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெகர்கர்ன்னு இருக்கு. மொகஞ்சதாரோ இருக்கு. ஹரப்பா இருக்கு. எது முன்னாடி வந்துச்சு, பின்னாடி வந்துச்சு. இப்படி நெறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து கேட்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஷூரான ஒரு டாபிக். ஓகேவா? இப்ப முன்னாடி இருக்க இந்த இது படிச்சது வந்து ஷூரா கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனா இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. அப்ப இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்து வந்து வேத காலம். வேத காலம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உள்ள வருவாங்க. அவங்களுடைய பழக்கவழக்கம் எப்படி இருந்துச்சு? அவங்க என்னென்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க? முக்கியமா இந்த ரிக் வேதம் மொத்தம் வந்து 3 வேதம் இருக்கு. ஓகேவா? ரிக், சாமா, அதர்வனா அப்படின்னு சொல்லி அந்த யஜூர், சாமா, அதர்வனான்னு சொல்லிட்டு 4 வேதம் இருக்கு. சாரி 3 சொல்லிட்டேன். 4 வேதாஸ் இருக்கு. ஓகேவா? அந்த வேதங்கள்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, அது எத பத்தி பேசுது, அந்த மாரிலாம் வந்து நெறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். சோ அந்த இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு வேதத்துக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து இந்த வேதிக் ஏஜ் அத பத்தி படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ். ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அந்த காலகட்டத்துல வந்து ஜெயினிசம் ரொம்ப ரொம்ப ஆல் ஓவர் வேர்ல்ட்லயே நெறைய இருந்துச்சு. புத்திசம் நெறைய இருந்துச்சு. புத்திசம் வந்து நெறைய இடத்துல நம்ம இந்தியால இருந்து நெறைய இடத்துக்கு போச்சு. சில முக்கியமா போன பரவல கண்ட்ரின்னு பார்த்தோம்னா, இந்த ஆம் நேபாள், தாய்லாந்து, அதுக்கப்புறம் வந்து மேல சைனா, கீழ வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நெறைய இடத்துக்கு வந்து பரவுச்சு. அப்ப அதெல்லாம் வந்து என்ன என்ன விதமான டெக்ஸ்ட் அதுல இருக்கு, என்ன விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருந்த தலைவர்கள் யாரு, அவங்க வந்து எப்படிலாம் வந்து அந்த ஒவ்வொரு ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸையும் வந்து பரப்புனாங்க, அப்படிங்கிறதையும் வந்து இந்த இதுல படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மகாஜன பதாஸ். இது வந்து என்னன்னா வந்து ஒவ்வொரு இப்போ வந்து எப்படி நம்ம ப்ராவின்ஸ்னு சொல்றோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்ன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது வந்து நம்ம மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டும் சொல்றோம் இல்லையா? அந்த காலகட்டத்துல மகாஜன பதாஸ்ன்னு இருந்துச்சு. மகதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவுத் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காசிய வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இத வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ கோசலம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன நிலப்பரப்பை வந்து பிரிச்சு அந்த வந்து மகாஜன பதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத ஆண்டுகிட்டு இருந்தவங்க யாரு? அவங்க எங்க சண்டை போட்டாங்க? அந்த இதெல்லாம் வந்து படிக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா சின்ன சின்னதா இருக்கிற வந்து மொத்தமா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பெரிய எம்பையரா மாற ஆரம்பிச்சுச்சு. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மராத்தாஸ், ஒரு முகல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இங்க சவுத்ல வந்து என்ன சொல்றோம்? அ அ சோலாஸ், சேராஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த சோலாஸ், அரஸ்லாம் முன்னாடி வந்து சின்ன சின்ன இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பெருசா இதாகும் மொத்தல அது வந்து ஒரு எம்பையர் அப்படின்னு சொல்லி ஆகுது. சோ அப்போ அப்படி உருவானது தான் ஃபர்ஸ்ட் வந்து மௌரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல யார் யாரெல்லாம் வந்தா? அதுல வந்து இந்த இதுல முக்கியமா வந்து எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்கன்னா, ஃபவுண்டர் யாரு? அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ரூலர் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த பீரியட் எந்த இதுல இருந்து எந்த பீரியடு? அதுக்கப்புறம் இதுல வந்து முக்கியமா இருந்த அந்த அந்த கிங் ஓகேவா? பிந்துசாரா, அசோகா அவங்க என்னென்னலாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல பண்ணாங்க. ஒவ்வொரு எம்பையர்லயுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய மிலிட்டரி முறை எப்படி இருந்துச்சு?
அவங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு என்னென்னலாம் முக்கிய பங்காற்றுனாங்க. இப்போ நீங்க அசோகா பத்தி பார்த்தோம்னா, அசோகா பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லர்லலாம் வந்து எத்தனாவது பில்லர்ல என்ன எழுதியிருந்தாங்க அப்படிலாம் கேட்கலாம். இதெல்லாம் வந்து ரயில்வேலயும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்எஸ்சிலயும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அதே இது முகல்ஸ் நம்ம படிக்க போகும்போது அப்படின்னா, நெறைய அவங்க வந்து கோட்டை கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்க வந்து கோட்டை கட்டியிருப்பாங்க. அந்த அந்த ஃபோர்ட்ஸ்லாம் வந்து என்ன பேர்ல இருக்கு? யாரோட நினைவா கட்டினாங்க? இப்படின்னு சொல்லி நெறைய இது கேட்கலாம். சோ ஒரு எம்பயர் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த எம்பயர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் வந்து சண்டை போட்டு அந்த அரியணைக்கு உட்கார்ந்தா அப்படிங்கிறதும், அதே போக அது போக அதுல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு? க ஆர்க்கிடெக்சர்லாம் என்ன அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சியில வந்து சிறப்பா விளங்குச்சு அப்படின்னும் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மௌரியன் பீரியட். அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் மௌரியன் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன அங்கங்க டைனாஸ்டிஸ்லாம் உருவாகும். அவங்களுடைய விஷயத்தலாம் வந்து படிப்போம். ஒவ்வொரு டைனாஸ்டில ஒரு ஒரு கிங் 2 கிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க. சோ அவங்களலாம் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஆஃப் குப்தாஸ் ஓகேவா? கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அவங்களுடைய பீரியட் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து இதானாங்க அப்படின்னு சொல்றது ஃபுல்லாமே வந்து ஏன்ஷியன்ட்ல வரும். ஓகேவா? சோ போஸ் குப்தா ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா அந்த ஆயிரங்களுக்கு முன்னாடி ஓகேவா? சோ பிசி 1000ல இருந்து நார்மல் ஏடி 1000 அந்த ரேஞ்ச்ல வரும். ஓகேவா? சோ இது ஃபுல்லாமே வந்து ஏன்ஷியன்ட்ல வரும். ஓகே. அப்ப அந்த பீரியட்ல வந்து இப்போ நமக்குடைய இந்தியா இருக்கு அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லா எங்க பார்க்குறோம்? இந்த மௌரியா, குப்தா எல்லாமே மேல பார்க்குறோம். அப்ப கீழயும் அதே காலகட்டத்துல ஆட்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே காலகட்டத்துல மக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? சோ அந்த மக்கள் இப்ப தான் இந்த சங்கம் ஏஜ் இங்க என்னென்னலாம் வந்து இப்ப மேல வந்து ஸ்டோன் ஏஜ் படிச்சோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சோம். எல்லாமே மேல படிச்சோம் இல்லையா? அப்போ மேல அந்த மாரி இருக்குன்னா, சவுத் இந்தியால அந்த காலகட்டத்துல என்ன இருந்துச்சு? அத பத்தி படிக்கிறது. இங்க பல்லாவரம்ல ஒரு இது இருந்திருக்கும். நெறைய சைட் இருக்கு. ஓகேவா? அந்த மாரி சைட்ஸ் பத்தி படிக்கிறது எல்லாமே வந்து இந்த ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியால நம்ம வந்து படிப்போம். இதுவரை வந்து ஏன்ஷியன்ட் முடிஞ்சுட்டு. ஓகேவா? பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கும். பட் கன்டென்ட் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மிடிவல். மிடிவல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 மேஜர். ஒண்ணு வந்து டெல்லி சுல்தானேட். இன்னொன்னு வந்து முகல்ஸ். இந்த 2 பேரும் தான் வந்து நம்ம மெயினான ஃபோக்கஸ். ஓகே. இப்ப மிடிவல் நம்ம எடுத்தோம்னாலே வந்து 712ல வந்து ஒருத்தர் வந்து இங்க வந்திருப்பாரு. இந்த டெல்லி சுல்தானேட்ட பொறுத்தவரை என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி வரையும் இந்த அரேபன் தர்க் உள்ள வந்திருப்பாங்க. அரேபியர்களும் தர்க்கிய சேர்ந்தவங்களும் வந்து உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுடைய மெயினான நோக்கம் என்னன்னா, இங்க இருக்க பொருள வந்து கொள்ளையடிச்சு அங்க போறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஆட்சி பண்ற மாரி இருக்காது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்கலாம் வந்து இங்க தங்கி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கவர்னர்ஸ்லாம் இங்க தங்கி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த இதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து இந்த அரேபியன் அண்ட் தர்க் கான்க்வெஸ்ட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தானியர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க. அதிலேயே வந்து நெறைய டைனாஸ்டிஸ் இருக்கு. என்னன்னா, மாம்லுக் டைனாஸ்டி, கில்ஜி, துக்ளக். இப்ப இந்த ஒவ்வொன்லயுமே கிங் இருப்பாங்க. ஓகேவா? மாம்லுக்ல வந்து நெறைய பேர் இருப்பாங்க. இல்துமிஷ், பால்பன், குத்புதீன் ஐபக் இந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. கில்ஜில அதே மாரி ஜலாலுதீன், அலாவுதீன் அப்படின்னு இருப்பாங்க. துக்ளக், சையத் இந்த மாரி ஒவ்வொரு டைனாஸ்டிலயும் வந்து ஒவ்வொரு பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும். இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு படிக்கணும். அவங்களுடைய வருஷம் படிக்கணும். அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே படிக்கணும். ஓகேவா? சோ அதனால தான் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த மிடிவல்ங்கிறது வந்து அதுவும் இல்லாம இந்த இது படிக்கிறது மட்டும் இல்லாம இதோட லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அந்த இப்ப அந்த அம் ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அந்த மிச்சம் இருக்கிறத கம்பேர் பண்ண மொதல்ல, இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இவங்க எல்லாருமே வந்து மத்த கண்ட்ரிலருந்து இங்க வந்தாங்க. அரபு, டர்க்லருந்து இங்க வந்தவங்க. சோ இவங்கள பத்தி படிக்கும் போதுல நமக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால தான் வந்து இந்த மிடிவல் வந்து கொஞ்சம் லாஸ்ட் படிக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகேவா? சரி ஓகே. இப்ப வந்து டெல்லி சுல்தானேட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதே மாரி தான் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப வந்து இவங்களுக்கு தனியாவே நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி மௌரியாஸ்க்கும் குப்தர்களுக்கு வந்து அந்த ஒரு டாபிக்லயே அவங்கள பத்தியும், அவங்களோட ஆட்சி முறை பத்தியும் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அவ்வளவுதான் வந்து நம்ம அவங்கள பத்தின தகவல் இருக்கு. ஆனா, இவங்க வந்து தனியா வந்து ஒரு டாபிக்கே குடுத்திருக்காங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய அந்த லிட்டரரி ஒர்க்ஸ்லாம் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் எழுதுனாங்க? ஒவ்வொரு அவையிலயும் வந்து என்னென்ன போயட் இருந்தாங்க? அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு 9 மெம்பர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்தி, அவங்களுடைய ஆர்க்கிடெக்சர் பத்தி எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பாமினி அதே மாரி தான். எப்படி மேல இருந்தாங்களோ, அதே மாரி வந்து இங்க கீழ சவுத் இந்தியால இருந்தது யாருன்னா, விஜயநகர அண்ட் பாமினி எம்பயர் இருந்தாங்க. 1500கள் வரையும் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதிலேயே வந்து நெறைய டைனாஸ்டிஸ் இருக்கு. சங்கவா, சங்மா, துளுவா, அரவிடோ அப்படின்னு சொல்லி நெறைய இருந்திருக்கு. அத பத்திலாம் நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அங்கங்க கிங்டம்ஸ்லாம் வந்து உருவாச்சு. ஓகேவா? ஒவ்வொரு எம்பயர் உலகம் மொத்தலயும் அந்த எம்பயருக்கு கீழ இருக்கிற சுதந்திர தேசங்கள்லாம் இருக்கும்ல. சின்ன சின்ன இத வந்து பிரிச்சிருப்பாங்க. பெரிய எம்பயர் இருக்கும் போதுல சின்ன சின்னத வந்து பிரிச்சிருப்பாங்க. எம்பயர் வந்து டவுன் ஃபால் ஆகும் போதுல அவங்கலாம் வந்து தன்னை தானே வந்து சுதந்திர நாடா அறிவிச்சுப்பாங்க இல்லையா? சோ அந்த மாரி அறிவிச்சதெல்லாம் வந்து எங்கெங்க அப்படின்னு சொல்லி வந்து படிப்போம். அதுக்கப்புறம் இந்த இதுல இப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரிலிஜியஸ் மொமெண்ட்ஸ் சொல்லி இருந்துச்சு இல்லையா? அது எப்படி ஜெயினிசம், புத்திசம்லாம் வந்துச்சு ஏன்ஷியன்ட்ல. அதே மாதிரி நம்ம மிடிவல்ல வந்து இந்த சூஃபி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லி நெறைய இருக்கு. அப்பதான் வந்து இந்த வைஷ்ணவிட்டு, பக்தி மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து நெறைய வந்து உள்ள வர ஆரம்பிச்சது. ஓகேவா? அதாவது வந்து ச ச சைவம், வைணவம் இதெல்லாம் வந்து உள்ள வர ஆரம்பிச்சது வந்து இந்த காலகட்டங்கள்ல தான். ஓகேவா? அதாவது வந்து ஒரு ஒரு புத்திசம், ஜெயினிசத்துக்கு மாற்றா ஒரு இது உள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி வந்ததெல்லாம் இந்த டைம்ல தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து முகல் எம்பயர் 1500கள்ல வந்து வந்திருக்கும். லோடி டைனஸ்டி எண்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்திருப்பாங்க. இவங்கல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 200 வருஷம் தான் இருந்திருக்கும். இப்போ அந்த டெல்லி சுல்தானேட் வந்து பார்த்தீங்கன்னா, 1100கள்ல இருந்து 1000 500கள் வரையும் இருக்கும். 526 வரையும் இருக்கும். கிட்டத்தட்ட 400 வருஷம். ஏன்னா, அது வந்து ஒவ்வொரு டைனாஸ்டியும் அதுக்கு கீழ நெறைய எம்பயர்ஸ்லாம் வந்திருக்கும். நெறைய கிங்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஆனா இது என்னன்னா, ஒரே ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோமே, ஒரு ஃபேமிலி.
யாரு பாபர்ங்கிற ஒரு ஃபேமிலி, அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், இப்படின்னு வந்து அது ஒரு ஃபேமிலி இருக்கனால இது வந்து 200 வருஷம் தான். 1500ல இருந்து சொல்லப்போனா 1700 வரை தான் எம்பையரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்துச்சு. எப்போ நம்ம சுதந்திரம் வாங்குற வரை அவங்க வந்து இருந்தாங்க தான். முகல்ஸ்ன்னு சொல்லி இருந்தாங்க தான். ஆனா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது 1700கள். அவுரங்கசீப் இறக்குற வரை தான் இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கிங் தான். இப்ப நமக்கு எப்படி டெல்லி சுல்தானேட்ல ஒவ்வொரு கிங்கா பார்த்தோம். ஒவ்வொரு டைனஸ்டி அப்படி கிடையாது இங்க. இங்க வந்து எப்படின்னா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படின்னா, ஒரே இதுக்கு கீழ எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்குள்ளயே ஏகப்பட்டது படிக்கணும். ஓகேவா? சோ பாபர் கீழே வந்து எவ்வளவு அவரு பார்ட்டிசிபேட் பண்ணாரு, அவருடைய வருஷம் என்ன, எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது எல்லா வந்து படிக்கணும். அதே மாரி தான் அக்பருக்கும், ஜஹாங்கீருக்கும், இது ஷாஜகானுக்குலாம் வந்து ஏகப்பட்ட கோட்டை கட்டியிருப்பாரு. அதெல்லாம் யார் நினைவா கட்டினாரு, எங்க கட்டினாரு, எங்க இருக்கு? ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு பயோகிராஃபி எழுதியிருப்பாங்க, இல்ல ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. அத பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் தோம்பு. அவர் வந்து அவங்களுடைய அப்பாக்காக வந்து கல்லறை கட்டியிருப்பாங்க. அந்த கல்லறைலாம் வந்து எங்க இருக்கு? அதோட பேர் என்ன? இது எல்லாமே படிப்போம். ஓகேவா? அதே மாரி தான் இவங்களுக்கு வந்தாரு பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய சமூக வாழ்க்கை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம், அவங்களுடைய லிட்டரேச்சர் பெயிண்டிங்ஸ்லே தனியா ஒரு டாபிக் வச்சிருக்காங்கன்னா, அவ்வளவு விஷயம் அங்க இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுடைய பீரியட்ல மியூசிக் எப்படி இருந்துச்சு, ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில மிடிவல் மராத்தாஸ்னா இப்ப மகாராஷ்டிரா அந்த ரீஜன்லாம் இருக்கு இல்லையா? அங்க வந்து முகல்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்தது வந்து மராத்தாஸ் தான். சோ அந்த மராத்தாஸ் அவங்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு? முக்கியமா வந்து சத்ரபதி சிவாஜி, அதுக்கப்புறம் வந்தவங்க. சோ அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் வந்திருப்பாங்க. பாஜிராவ் அந்த மாரிலாம் நெறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? சோ அவங்கள பத்திலாம் படிக்கிறது வந்து மராத்தாஸ்ல வரும். சோ இந்த மராத்தாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து 1700கள்ல வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உள்ள வந்துட்டு. ஓகேவா? ஏன்னா 1600ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்க ரிஜிஸ்டர் பண்ணி 1498ல வந்து நமக்கு போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்படியே ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டா இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? எப்படி முகல்ஸ் இருக்க மொத்தமே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஃபேக்டரிஸ்லாம் இங்க கட்டுறாங்களோ, செட்டில்மெண்ட்ஸா நடந்துட்டு இருக்கு. பட் அச்சுறுத்தலா இல்ல. ஒரு பெரிய சாம்ராஜ்யமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்ல. ஆனா 1639லாம் வந்து இங்க வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு இடத்த வாங்குவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சின்ன சின்ன விஷயமா வந்து இங்கிலீஷும், மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து இங்க வந்து நமக்கு வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆயிரத்தி இந்த கர்நாடிக் வார்ஸ் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி இதெல்லாம் வந்து 1700கள்லாம் வரும். 1757, 1764லாம் வந்து 1700கள் அதாவது அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய படைய வந்து இங்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுருவாங்க. சோ அப்ப 1700களுக்கு அப்ப தான் வந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். என்ன சேஞ்ச்னா அரப், தர்க், இந்தியா இத தவிர வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இங்க வந்து கால் ஊன்றுவாங்க. சோ அதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பண்றோம். ஓகேவா? சோ அதுதான் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறது 1806ல இருந்து நான் எடுத்திருப்பேன். ஓகே. சோ லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். எல்லாத்துலயுமே வந்து முகல்ஸ் இருப்பாங்க. அதாவது எம்பையர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த இத வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. அந்த இத அவங்க கொண்டு வந்தாங்க. இதுக்கு இவங்க பெர்மிஷன் குடுத்தாங்க. அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அதெல்லாம் வந்து இதுல வந்து படிப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் போர்த்துகீஸ், டச், இங்கிலீஷ் இவங்கலாம் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு யாரு வந்து பெர்மிஷன் குடுத்தது? இந்த மாரி இது வந்து ஒரு லைன் அப்படியே வந்து படிச்சுட்டே இருப்போம். சோ இது ஃபுல்லாத்தையும் வந்து அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல படிப்போம். ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவின் வருகை அப்படின்னு சொல்லி படிப்போம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு மிஸ்லன் சாய்ட் ஆஃப் டாபிக் தான். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னன்னா, அங்கங்க சின்ன சின்ன குறுநில மாநிலங்கள்லாம் உருவாகும். ஆனா விஷயம் என்னன்னா, அது எல்லாமே வந்து இங்கிலீஷ்க்கு கீழ வந்துரும். பின்னாட்கள்ல வந்து இங்கிலீஷ்க்கு கீழ வந்துரும். இங்கிலீஷ்க்கு கீழ வராதவங்களுக்கு மேல தான் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கு அந்த சண்டை பெருசாகும் போது நமக்கு வந்து இந்த வேலூர் கழகம், அதுக்கப்புறம் வந்து பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் வெடிக்கிறது. ஓகேவா? சோ கான்செப்ட்ஸ்லாம் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த 1773ல தான் வந்து நமக்கு வந்து கம்பெனி வந்து வளர்ந்துரும். ஏன்னா 1700கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கமர்ஷியல் பாடியா வந்து மாறிடுவாங்க. 1773ல பார்த்தோம்னா, இது கமர்ஷியல் பாடியா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, நமக்கு கம்பெனி வந்து நட்டத்துல போயிட்டு இருக்கு. ஆனா கம்பெனிய சார்ந்தவங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து இந்த பிரிட்டிஷ் பார்லிமென்ட் கண்டுபிடிக்கும். கண்டுபிடிக்கும் போதுலாம் என்னதுன்னா, நெறைய ஊழல் லஞ்சம் இருக்கு. அப்ப அத வந்து நம்ம வந்து நெறிமுறைப்படுத்தணும். அத வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் 1773ல ரெகுலேட்டிங் ஆக்ட்ன்னு போடுவாங்க. இதுல இருந்தா நம்ம வந்து பாலிட்டில படிச்சிருப்போம். ஓகே ஒவ்வொரு கவர்னர் பீரியட்லயும் வந்து என்னென்ன ஆக்ட் போட்டாங்க. அத வந்து எப்படி வந்து மாத்தி மாத்தி கொண்டு வந்தாங்க. எந்தெந்த இதுல வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியா மாறுச்சுன்னு சொல்லி நம்ம பாலிட்டில படிப்போம். சோ அதெல்லாம் வந்து நான் அங்க சொல்லும்போது சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியில படிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ இங்க வந்து சில விஷயத்த வந்து பாலிட்டில படிப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து அந்த சிஸ்டம் வந்து எப்படிலாம் வந்து நமக்கு வந்து எவால்வ் ஆச்சு. அது எப்படிலாம் வந்து அது வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லி வந்து படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சரி அப்படி மாறுது இல்லையா? அப்படி மாறும்போதுல ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு குடுக்குறாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுடைய விஷயம் அவங்க வெளில இருந்து வந்தவங்க தான். எப்படி வந்து 1100கள்ல வந்து அரேபியன், தர்க் வந்து இங்க இருந்து கொள்ளையடிச்சு போனாங்களோ, அதத்தான் வந்து இவங்களும் நமக்கு வந்து பண்ணாங்க. அப்படி கொள்ளையடிக்கும் போதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். நெறைய பஞ்சம், நெறைய பசி, நெறைய வந்து இங்க வளங்கள சுரண்டுறது, இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துச்சு. அப்ப மொதல்ல அப்பப்போ வந்து நெறைய வந்து சின்ன சின்ன அப்ரைசிங்ஸ்னா வந்து அங்கங்க சில கலவரங்கள உண்டாச்சு. சோ அந்த கலவரங்கள்லாம் என்ன? முக்கியமா வந்து அதுல இருந்து பாதிக்கப்பட்டது வந்து ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ் ஓகேவா? இந்த மலைவாழ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சோ அவங்க என்னென்னலாம் வந்து எதிர்த்து போராடுனாங்க, எதிர்த்து சண்டை போட்டாங்க. சோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இது நெறைய இருக்கு. நெறைய வந்து எப்படி வந்து மிடிவல்லயும் நம்ம ஏன்ஷியன்ட்லயும் படிச்சோமோ, அதே மாரி மாடர்ன்லயும் வந்து ஏகப்பட்ட இந்த ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் இந்த மாரி பிரார்த்தன சமாஜ் இந்த மாரி நெறைய வந்து அங்கங்க சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வந்து உருவாச்சு. இது வந்து எதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு கூட்டத்த கூட்டுறதுக்கும், ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இந்த ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா பின் நாட்கள்ல வந்து அது
அந்த 15, 16ல வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டா கிரியேட் பண்றதுக்குன்னா, ஒரு அங்கங்க சில குரூப்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த குரூப் நம்ம வந்து என்னன்னா வந்து ஒரு 10,00,00,000 மக்கள் இருக்கிற இடத்துல வந்து, ஒரு 20,00,00,000 மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு ஆள்ட்டயும் போய் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப இருக்கிற மாரி WhatsAppோ, கம்யூனிகேஷன் அங்க அப்ப கிடையாது. ஒரே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் நியூஸ் பேப்பர். அதையுமே வந்து அவங்க வந்து எங்க இங்கிலீஷ்காரங்க வந்து நெறைய அந்த பிரஸ் ஆக்ட் மூலியமா வந்து சுதந்திரத்த வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதுல ஒரு இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணணும்னா, இந்த 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 சின்ன சின்ன குரூப்ஸ் தான் வந்து நம்ம முக்கியம். அதுவும் இல்லாம காட்டுத்தீ மாரி ரொம்ப வேகமாவும் அது வந்து நமக்கு வந்து பரவிரும். ஓகேவா? அப்போ ஏன் இதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இந்த முன்னாட்கள்ல அதாவது 1800கள்ல இந்த ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருந்தனால மட்டும் தான் பின்னாட்கள்ல அது நமக்கு வந்து நேஷனல் மூவ்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அப்ப அதையும் வந்து நம்ம படிக்கணும். யார் ஆரம்பிச்சா? யார் அந்த இதுல வந்து இருந்தா? பின்னாடி அது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு? என்னென்னலாம் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனால இந்த சமூகத்திலயும், மக்களுடைய பொருளாதாரத்திலயும் மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் பிரஸ் ஓகே. அவங்க பண்ண சில நல்ல விஷயம் இருக்கு. அது அவங்களுக்காண்டி பண்ண நல்ல விஷயம். அது நமக்கு பின்னாட்கள் நல்ல விஷயம் மாறுனது வந்து இந்த ரயில்வேஸ் போட்டது, போஸ்டல் சிஸ்டத்த கொண்டு வந்தது, பிரஸ்ஸ வந்து நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் நமக்கு கொண்டு வந்தது. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து அவங்க பண்ணாங்க. அது வந்து எப்படிலாம் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க மெயினா கொண்டு வந்த விஷயத்தினால வந்து ஒரு பெருங்கிளர்ச்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு ரூல்ல இருந்து நமக்கு கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லி வந்து மாறிச்சு. ஓகேவா? அந்த கிரவுன் ரூல்ல வந்து என்னெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வைஸ்ராய் கான்செப்ட் உள்ள வரும். சோ அத பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னா என்னது? இது வந்து என்னன்னா அமைதியா வந்து போராடுறது. 1885ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இருக்க காங்கிரஸ் இருக்கு இல்லையா? அத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணி அமைதியான முறையில நமக்கு வந்து சுதந்திரத்த கேட்பாங்க. அமைதியான முறையில உரிமைய கேட்பாங்க. சுதந்திரத்த கேட்க மாட்டாங்க. உரிமைய கேட்பாங்க. எங்களுக்கெல்லாம் அத குடுங்கப்பா, எங்களுக்கெல்லாம் இத பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா 1915க்கு அப்புறம் தான் வந்து இந்த காந்தி அப்படின்னு ஒருத்தருடைய வருகைக்கு அப்புறம் வந்து இனிமேல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு குடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து டிமாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அப்படி டிமாண்ட் பண்ணி நெறைய போராட்டங்கள் நடத்துவோம். நெறைய வந்து பாக்ட் போடுவாங்க. நெறைய ஒப்பந்தம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 1935ல வந்து ஒரு ஆக்ட் போடுவாங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சோ அதான் வந்து 3 ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அப்ப முதல்ல 2ஆம் உலகப் போர் வந்துரும். சோ அவங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது. யாருக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து வேற வழியே கிடையாது. குடுத்துட்டு தான் போணும். ஆனா நாங்க குடுக்குறோம். அதுக்கப்புறம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் ஒரு சில விஷயம் நடக்கும். சோ அந்த டைம்ல வந்து அவங்க குடுக்குற மனநிலைமை தான் எடுப்பாங்க. ஆனா அத வந்து டக்குன்னு குடுத்துற மாட்டாங்க. சோ நெறைய விதம் டக்குன்னு இப்ப இன்னைக்கு இது என்ன சொல்றது? ஒரு பொருள் வாங்குற மாரி கிடையாது இல்லையா? டக்குன்னு வந்து ஆட்சிய அப்படி மாத்துறதுக்கு. சோ ஒரு சில விஷயம் அது நமக்கு நல்லதும் கூட. ஏன்னா எல்லாத்தையும் வந்து குடுத்துட்டு மொத்தமா குடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நமக்கு என்ன ஆட்சி பண்றது? எத்தன வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பீப்பிள்க்கு வந்து கத்துக் குடுக்கணும். இந்த இதெல்லாம் வந்து இட் டூக் டைம். ஓகேவா? அந்த டைம் தான் வந்து ஒரு 12, 13 வருஷம். அதுக்கப்புறம் 1947ல சுதந்திரம் குடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அந்த அ விளைவுகள் அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ் இதெல்லாம் வந்து தனியா வந்து படிப்போம். ஓகேவா? சோ இது எந்தெந்த டைம்ல என்னென்ன வந்து இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னலாம் வந்து இப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது வந்து உப்பு சத்தியாகிரகம் நடக்குதுன்னா, யாரோட பீரியட்ல நடந்துச்சு. ஓகேவா? அந்த மாரி படிக்கிறதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் வந்து பிரச்சனைய ஃபேஸ் பண்ணோம். சுதந்திரம் வாங்கியாச்சு. வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்ணோம். நமக்குள்ள நெறைய சண்டை நடக்கும் இல்லையா? முக்கியமா வந்து இந்த ரிலிஜியஸ் பிரச்சனை. அதாவது வந்து இந்த பாகிஸ்தான் தனியா போனது. அந்த மாரி நெறைய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? சோ அந்த இதெல்லாம் வந்து இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் படிப்போம். இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்கு. அதுல வந்து இந்தியன் பெயிண்டிங்ஸ் மட்டும் தனியா படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கல்ப்சர் ஆர்ட் படிக்கிறது, ஆர்க்கிடெக்சர் ஸ்டைலு, மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் படிக்கிறது. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மி தான். ஹிஸ்டரிய கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனா இப்ப வந்து ஸ்டாட்டிக் பார்ட்ல இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து மியூசிக் ஃபார்ம்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அத வந்து இப்ப மாடர்ன்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கேட்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல முக்கியமா நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, இத மட்டும் தியரியா மட்டும் பார்க்காம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டத நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். அதாவது வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ப்பா கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவேன். ஓகேவா? நீங்க பாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா புரியும். ஒருவேளை இது புரியலன்னா போய் பாலிட்டி பாருங்க. அந்த இதையும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த சஜஷனே வந்து நாங்க பாலிட்டி போடும்போதுல எல்லாத்துக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து பெய்டா மாதிரி கேட்டாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. எல்லாமே YouTubeல தான் போடுவோம். சோ பெய்டு கிடையாது. சோ அது மாரி கிளாஸஸ் எடுங்க. மத்ததுக்கும் ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ் சொன்னீங்க. சோ அந்த வகையில வந்து நமக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறது ஹிஸ்டரி பாலிட்டி தான். சோ அத முதல்ல எடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பாலிட்டி எடுத்தேன். இப்ப ஹிஸ்டரியும் வந்து நமக்கு வந்து சீரியஸா வந்து கொண்டு போவோம். ஓகேவா? சோ பிஃபோர் 2025 எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதா வந்து பிளான்ல இருக்கு. சோ 2025ல வர எல்லா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், செலக்ஷன் போஸ்ட், ஜிடி கான்ஸ்டபிள் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் ஜிஎஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்கேஜா வந்து இந்த சீரிஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ் வந்து கேரண்டி பண்ணும். ஓகேவா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. எவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு தேங்க் யூ சோ மச்.